வெல்கம் டு ஜென்மேக்ஸ் சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனில் கொஸ்டின் நம்பர் 9. காட் இன்வர்ஸ் root of 1 plus sin x plus root of 1 minus sin x divided by 1 plus sin x minus 1 minus sin x is equal to x by 2 ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு அந்த மல்டிப்ளை பை கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மெத்தடில் ட்ரை பண்ணலாம். ஸோ எல்ஹெச்எஸ் இப்போ நம்ம கீழே டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன் எடுத்து நம்ம மல்டிப்ளை பை கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மெத்தடு. ஸோ ரூட் ஆஃப் 1 plus sin x plus root of 1 minus sin x whole divided by root of 1 plus sin x minus 1 minus sin x multiplied and divided by இங்கே denominator என்ன இருக்கோ அதோட opposite sign, இங்கே minus இருந்ததுனால நம்ம plus ஆல 1 minus sin x whole divided by 1 plus sin x 1 minus sin x. ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆகாது, ரெண்டுமே நியூமினேட்டர் டினாமினேட்டர் சேமில், அதனால். ஸோ காட் இன்வர்ஸ் இங்கே இது வந்து ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஏ இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஏ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன எழுதுவோம், எக்ஸ் ப்ளஸ் ஏ தான் ஹோல் ஸ்கொயர் எழுதுவோம்ல, அந்த மாதிரி எக்ஸு ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். கீழே எக்ஸ் மைனஸ் ஏ, இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஏ இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதுவோம், எக்ஸ் ஸ்கொயர் minus a square, a minus b into a plus b, a square minus b square எழுதுவோம்ல, அது whole square. So next step, cot inverse. So a plus b the whole square என்ன எழுதுவீங்க, a square plus b square plus 2 into a into b whole divided by the square root of square போயிடும். So 1 plus sin x minus 1 minus sin x ன்னு ஆகிடும் denominator. So next step என்ன பண்ணலாம், அப்போ cot inverse இங்கே square root போயிடும். So 1 plus sin x, next இதுலேயும் square root போயிடும், 1 minus sin x ப்ளஸ் 2 into, இப்போ இது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேயே வரும்போது a ப்ளஸ் பி a மைனஸ் பி, அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை 1 ப்ளஸ் sin x மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் sin x. ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல், ப்ளஸ் sin x மைனஸ் sin x கேன்சல். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் காட் இன்வர்ஸ் 1 plus 1 2 plus 2 into square root of cos square x whole divided by 2 sin x. Next step, so cot inverse 2 காமனாக வெளியே எடுக்கிறோம், இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்கும் ஸ்கொயரும் போயிடும், 1 plus cos xன்னு ஆகிடும். அதாவது 2 plus 2 cos xன்னு இருந்திருக்கும், அதை நான் வெளியே எடுக்கிறதுனால 2 வெளியே போயிடுச்சு, 2 sin x கீழே இருக்குது. ஸோ இதை டிவைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் காட் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸை நான் என்ன எழுதுகிறேன் அப்படின்னா 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. சைன் எக்ஸை நம்ம எப்படி எழுதுகிறோம், 2 சைன் எக்ஸ் பை 2 காஸ் எக்ஸ் பை 2. இதெல்லாம் ஃபார்முலாஸ் நீங்கள் படித்து தான் ஆகணும். ஒரு காஸ் எக்ஸ் பை 2க்கும் காஸ் ஸ்கொயருக்கும் போயிடுச்சு, 2வும் போயிடுச்சு. காஸ் மேலேருந்து சைன் கீழே இருந்துச்சுன்னா அது என்னது, காட். ஸோ காட் எக்ஸ் பை 2ன்னு இருக்கும். ஸோ காட்டு போயிடுச்சு, எக்ஸ் பை 2, அது நம்மளோட ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ்டு.